பூஜான்ற 2 பசங்க இருந்தாங்க. கணவன் மனைவி 2 பேருக்கும் சண்டை போடுறது மட்டும்தான் வேலை. விட்டு கொடுத்து போறதுனா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. இவங்க சண்டை போடுறது மட்டும் இல்லாம இவங்களுக்கு இருக்கிற கோவத்தை அவங்க பசங்க மேலதான் காட்டுவாங்க. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட உடனே கடுப்பாகி பொறுமையே இல்லாம கத்துவாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து வளர்ந்த இவங்களோட பசங்க 2 பேரும் சின்ன விஷயங்களுக்கு கூட அவங்களுக்குள்ளேயே கத்தி சண்டை போட்டுப்பாங்க. இப்படிதான் ஒரு தடவை சாப்பாடு சாப்பிடும் போது பாலா குழம்ப தெரியாம கீழே ஊத்திட்டான். இத பார்த்த கணவன் மனைவி 2 பேரும் அவனை ரொம்ப திட்டாங்க. அதனால அழுதுட்டே பாதி சாப்பிட்டதோடயே எழுந்து போயிட்டான். இது முடிஞ்சு கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் ஒரு நாள் பாலா அவனோட வீட்டு பாடத்தை எழுதிட்டு இருந்தப்போ அங்க வந்து அவனோட தங்கச்சி பூஜா புத்தகத்துல தண்ணிய தெரியாம ஊத்திடுறா. இத பார்த்த பாலா அடிக்காத குறையா பூஜாவை போட்டு ரொம்ப திட்டிடுறான். பூஜா கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்கிறான். அப்போ என்ன சத்தம்னு அங்க வந்து பார்த்த அம்மா அப்பா 2 பேரும் பாலா கத்துறத பார்த்து திகைச்சு போய் நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த சம்பவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் கணவன் மனைவி 2 பேருக்குள்ளயும் வருத்தம் ஏற்படுது. குடும்பத்துல சண்டைகள் மட்டும்தான் நடக்குதுன்னு ரொம்ப வேதனைப்படுறாங்க. இத பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அந்த ஊர்லயே பிரசித்தி பெற்ற சாமியார் ஒருத்தரோட ஞாபகம் 2 பேருக்கும் வருது. அந்த சாமியார் கிட்ட போய் குடும்பத்துல நிம்மதியே இல்ல, சண்டை மட்டும்தான் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்டுட்டு வரலான்னு 2 பேரும் முடிவெடுக்கிறாங்க. அப்படி மறுநாள் அந்த சாமியாரை போய் பாக்குறாங்க. 2 பேரும் சாமியாரை வணங்கிட்டு அவர் முன்னாடி நிக்கிறாங்க. சாமியார் வந்தவங்கள என்ன பிரச்சனைன்னு கேட்டு அவங்கள பேச விட்டு பாக்குறாரு. அவங்க பேசினதை பார்த்து சாமியார் என்ன நடந்திருக்கும்னு புரிஞ்சுக்கிறாரு. மனைவியை வெளியே நிக்க சொல்லிட்டு கணவன் கிட்ட தனியா பேசுறாரு. கணவன் கிட்ட கற்கண்டு பொடி மாதிரி கொஞ்சம் பொடியை கொடுத்து, உங்க மனைவி எப்ப எல்லாம் சண்டை போட வாயை திறக்கிறாங்களோ அப்ப எல்லாம் இந்த பொடியில கொஞ்சம் எடுத்து உங்க வாயில போட்டு தண்ணி ஊத்திக்கணும். உங்க மனைவி பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்க இந்த தண்ணியை விழுங்கவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதே போல அவர் மனைவியையும் தனியா கூப்பிட்டு இதையே சொல்லி கணவன் பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்க இந்த பொடியை விழுங்கவே கூடாதுன்னு சொல்லி அனுப்புறாரு. இதை கேட்டுட்டு வந்த கணவன் மனைவி வாக்குவாதம் வரும்போதெல்லாம் கணவன் வாயை திறந்தா மனைவியும், மனைவி வாயை திறந்தா கணவனும் ஒருத்தருக்கு தெரியாம இன்னொருத்தர் இந்த பொடியை வாயில போட்டு தண்ணி ஊத்திக்கிறாங்க. நாளடைவுல இவங்களுக்குள்ள பிரச்சனை வர்றதே குறைஞ்சிடுது. அதுக்கப்புறம் கணவன் அந்த சாமியார் கொடுத்த பொடியால தான் அவங்களுக்குள்ள பிரச்சனை வரலன்னு முடிவு பண்ணி அவருக்கு நன்றி சொல்லி அந்த பொடியை இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு வரலான்னு கிளம்புறாரு. அப்போ அங்க வந்த மனைவி எங்க போறீங்கன்னு கேக்குறாங்க. சாமியாருக்கு நன்றி சொல்ல போறேன்னு சொல்றாரு. நானும் வரேன்னு சொல்லி 2 பேரும் ஒன்னா கிளம்பி போறாங்க. சாமியார் மடத்துக்கு போய் சாமியாரை சந்திக்கிறாங்க. இப்போ உங்க வீட்டுல சண்டை வர்றது 90% குறைஞ்சிருச்சு சரிதானே அப்படின்னு சாமியாரு கேக்குறாரு. அதுக்கு இவங்களும் ஆமா சாமி, நீங்க கொடுத்த பொடியால தான் எல்லாம் சரியாச்சு அப்படின்னு 2 பேரும் ஒன்னா சொல்ல மனைவியும் கணவனும் ஒருத்தருக்கு புரியாம பாத்துக்கிறாங்க. அப்பதான் சாமியார் பேச ஆரம்பிக்கிறாரு. நான் கொடுத்த பொடியால எல்லாம் உங்க வீட்டு பிரச்சனை தீரல. ஏன்னா நான் கொடுத்தது வெறும் கற்கண்டு பொடி தான். எதனால உங்க வீட்டு பிரச்சனை தீர்ந்ததுன்னா ஒருத்தர் கோபத்துல இருக்கும்போது இன்னொருத்தர் வாயை திறக்காம அமைதியா இருந்ததால மட்டும்தான் தீர்ந்தது அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட 2 பேரும் யோசிச்சு பார்த்து சாமியார் சொல்றதுல இருக்க உண்மையை புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாமியார் தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நல்ல கணவன் மனைவின்றவங்க அழகான ஜோடி, நல்ல ஜோடின்னு மற்றவங்க சொல்றதுல இல்லை. அழகு ரொம்ப நாள் கூட வராது, நல்ல மனசு மட்டும்தான் கடைசி வரைக்கும் கூட வரும். நல்ல கணவன் மனைவின்றவங்க ஒருத்தர் கோபப்படும் போது இன்னொருத்தர் விட்டு கொடுக்கறதுலையும், ஒருத்தவங்க குறைய மற்றவங்க புரிஞ்சு ஏற்றுக்கிட்டு நடந்துக்கிறதுலையும் தான் இருக்கு. நீங்கள் யார்கிட்ட விட்டு கொடுத்து போக போறீங்க? கடைசி வரைக்கும் உங்கள் கூட வரப்போகிற உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட தானே. இதில் ஏன் பிடிவாதம், சண்டை? உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட விட்டு கொடுக்கறதால உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக தான் மாறுமே தவிர கெட்டு போகாது. அதே போல் உங்கள் வாழ்க்கை துணையை யாருக்கிட்டேயும் விட்டு கொடுத்து பேசாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா கூட இருந்து பார்க்க போகிறது உங்கள் கணவனோ மனைவியோ தானே தவிர வேற யாரும் இல்லை. அதே மாதிரி உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்த்து தான் வளருவாங்க. குழந்தைங்க எப்பவும் கெட்ட வார்த்தைகளை பேச மாட்டாங்க, கேட்ட வார்த்தைகளை தான் பேசுவாங்க. அதனால் நீங்களே அவங்களுக்கு தவறான எடுத்துக்காட்டாக மாறிடாதீங்க. சின்ன பசங்க தானே, அவங்களுக்கு என்ன தெரிய போகுதுன்னு நீங்கள் நினச்சா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே இல்லை. நாம் என்ன விதைக்கிறோமோ அது மட்டும்தான் விளைஞ்சு நிற்கும் அப்படின்னு நிறைய அறிவுரை சொல்கிறாரு.
இது எல்லாத்தையும் கேட்ட அவங்க 2 பேரும் இதுவரைக்கும் அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இனிமே நாங்கள் எந்த தவறும் பண்ண மாட்டோம்னு சொல்லி சாமியாருக்கு தட்சணை கொடுத்துட்டு கிளம்பி வர்றாங்க. வீட்டுக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தம் பசங்க தப்பே பண்ணா கூட கோபப்படாம பொறுமையா சொல்லி புரிய வைக்கிறாங்க. பசங்களும் வளர வளர அம்மா அப்பாவை பார்த்து பாசமா அன்பா வளர ஆரம்பிக்கிறாங்க.